அந்த காலத்தில் கடுகு டப்பாவில் காசு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அம்மா? நம்ம அம்மா மாதிரிலாம் கடுகு டப்பாவில் காசு வைப்பாங்க. அது மாதிரி அடுப்பில் எங்கள் அம்மாலாம் அடுப்புலலாம் வச்சுருக்காங்க. அந்த கொடி அடுப்பு மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணாத அடுப்பில் என்ன பண்ணுவாங்க, காசு வைப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடுகு டப்பாவில் காசு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அது மகாலட்சுமி. அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் ஒளிய வைப்பாங்க. அதில் காசு வச்சுப்பாங்கிறது காசு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க, பெருகுங்க. ஆனால் புளியில் வைக்காதீங்க, புளியில் வைக்கக்கூடாது, அது வந்து பெருகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கடையில் நமக்கு ரோஸ் பேப்பர் கொடுப்பாங்க தெரியுங்களா? நகைகள்லாம் வச்சு ரோஸ் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்கள்ல, அதுவுமே ஐஸ்வர்யம் பெருகும், மகாலட்சுமி கவசம். அந்த பேப்பர்லாம் கிடச்சா நகைப்பெட்டியிலையோ அதே மாதிரி காசு வைக்கிற இடத்துலையோ வைங்க, ரொம்ப விருத்தியாகுங்க. ஓகேங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து என்னோட வாழ்க்கையில் 2 பேருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க. நான் வந்து இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், போகணும், வரணும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்லைனில் நெட்டில் யூஸ் பண்ணுறது, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இது இது இதில் எப்படி வந்தேங்கிறதும் எனக்கு சத்தியமாக தெரியலங்க. முருகர் என்னை அனுப்பி விட்ருக்காரு. முதல்ல கடமைப்பட்டது வந்து நான் முருகனுக்கு தான். ஏன்னா முருகரால் தான் அந்த நான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். நான் இல்லைன்னா வந்து நான் இதை பற்றி பேசவே மாட்டேன். ரெண்டாவது இன்னொருத்தருக்கு யாருக்கு கடமைப்பட்டிருக்கேன்னா எங்கள் வீட்டுக்காருக்குங்க. ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணணுன்னா வீட்டில் யோசிப்பாங்க. எங்கள் குடும்பமும் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். இந்த மாதிரினா ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் முருகர் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு, என்னைய பேச வச்சிருக்காரு. எங்கள் வீட்டுக்காருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ண முடியுங்களா? இது 2மே என் பக்கம் சக்ஸஸ் ஆகுதுன்னு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? என்னோட வாழ்க்கையவே பெரட்டி போட்டதுன்னா போயிட்டு இருந்தா வந்தேன், அவ்வளோதான். கோயில் போவேன், சாமி கும்பிடுவேன், இது பண்ணுவேன், அவ்வளோதான். என்னைய கொண்டு வந்து இப்போ இங்கே நிற்க வச்சு நான் போடுறதுக்கு நிறைய வியூஸ் கிடைச்சி, நிறைய சப்ஸ்கிரைப் கிடைச்சி, இந்த அளவுக்கு நான் வந்து பார்க்குறேன். எல்லாரும் அந்த மெசேஜில் அனுப்புறது எல்லாத்தையும் கேட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பெரிய அதிசயங்க. இது நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே முருகன் தாங்க. முருகனுடைய அருள் இல்லைன்னா நான்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லா புகழும் முருகனுக்கு. எனக்கு ஒருத்தர் கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க, ஹாய் மெண்டல்ஸ் அப்படி அனுப்பியிருந்தாங்க. உண்மைங்க, மெண்டல் தாங்க நான். ஏன்னா முருகனோட மெண்டலுங்க. முருகன் சொன்னால் நான் மெண்டல் ஆகிடுவேங்க. இதாங்க நான். ஓகேங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.